காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு பணி வாழ்வில் வெற்றி. வேதத்தின் ஆதார வார்த்தை யோவான் 14:17 பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், கிரியையை செய்து முடித்தேன். இன்றைய முதலாவது தியான பகுதியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் முதல் 5 வசனங்களையும் படிக்க கேளுங்கள். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேளை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். பணி வாழ்வில் வெற்றி. பழைய ஏற்பாட்டில் ஈடற்ற பலிக்கு முன்னால் தலைமை குரு தன்னை ஆயத்தப்படுத்துவது போல இங்கு இயேசு கிறிஸ்துவும் தன்னை ஆயத்தப்படுத்துகிறார். இங்கு இயேசு முதலில் தமக்காகவும் பின்பு தம் அடியவருக்காகவும் அதை தொடர்ந்து பின்னால் வரப்போகும் அனைத்துலக திருச்சபைக்காகவும் மன்றாடுகிறார். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் தரப்படும் மன்றாட்டு இயேசு கிறிஸ்துவின் பணியின் பொருளை கொண்டது. இயேசுவின் ஜெபங்கள் யாவற்றிலும் தந்தைக்கு முதலிடம் கொடுக்கப்படுகிறது. பிதாவாகிய தேவன் விருப்பம் நிறைவேற்ற வந்த ஆண்டவர் தன்னுடைய தந்தைக்கு கீழ்ப்படிந்து தந்தையின் பணியை நிறைவேற்றி தந்தையை மகிமை அடைய செய்தார். அருமையானவர்களே, நாம் தேவனுக்கு செய்யும் தொண்டின் பிரதிபலனாக தேவன் நம்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்ப்பது மனித இயல்பு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு தம்மை மகிமைப்படுத்தும்படி வேண்டுவது தமது நலனுக்காக அல்ல, தேவனுடைய மகிமைக்காகவே என்பதை இதன் மூலமாக புரிந்து கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பணியின் ரகசியம் நிலை வாழ்வை அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே. அந்த நிலையான வாழ்வை பெற தேவனை பற்றிய மெய்யான அறிவு வேண்டும். தேவனை அறியாததினால்தான் யூதர்கள் இயேசுவை அசட்டை செய்து நிலையான வாழ்வை இழந்தனர் என்று நாம் அறிந்திருக்கிறோம். யோவான் 17:3 சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை போல ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அந்த நிலையான வாழ்வு என்பது அல்லது நித்திய ஜீவன் என்பது அவரை இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதே. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களாக இருக்கிறீர்களா? அப்படி என்றால் நிச்சயமாக நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். தேவனை அறிவதும் இயேசுவை அறிவதும் ஒன்றே. பிதாவை அறிந்தவன் இயேசுவையும் அறிந்தவன். அவன் அவரை ஏற்றுக்கொள்கிறான். அதன் மூலம் நிலையான ஒரு வாழ்வை பெற்றிருக்கிறான். அருமையானவர்களே, நம்முடைய பணி வாழ்வில் நமக்காக ஒப்புவிக்கப்பட்ட அநேக பொறுப்புகள், கடமைகள் இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நிறைவேற்ற நீங்களும் நானும் முழுமையான ஒரு பிரயாசம் எடுக்கிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல, நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் என்று யோவான் 17:4 படித்தோம். அப்படி நமக்கு தரப்பட்ட கிரியைகளை நாம் செய்து முடித்திருக்கிறோம் என்றால் ஆண்டவருடைய சித்தத்தை நாம் இந்த உலகத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறோம். நாமும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவரை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு நம்முடைய பணி வாழ்விலும் அவரை மகிமைப்படுத்துவோம். நிலையான வாழ்வை தொடர்ந்து பெற்று ஆசீர்வாதமாக வாழ்வோம்.
அதே போல இதே அதிகாரத்தின் தொடர்ச்சியை நாம் படித்தால் விசுவாச வாழ்வில் வெற்றி என்று சொல்லி படிக்கிறோம். யோவான் 17:20 சொல்லுகிறது, நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு பிதாவினோடு மன்றாடுகிறார். யோவான் 17:6 முதல் 20 வரையிலும் படிக்க கேளுங்கள். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயின என்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டுப்போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டுப்போகவில்லை. இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் அவர்களை சொல்கிறேன். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தில் அல்லாத போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். விசுவாச வாழ்வில் வெற்றி. இப்போது நாம் வாசிக்க கேட்ட இந்த திருமொழிகள் இயேசு கிறிஸ்து தம்முடைய அடியாருக்காக மன்றாடும் மன்றாட்டாக அமைகிறது. ஒரு மிக சிறந்த ஜெபமாக அமைகிறது. அடியார்கள் உலகத்திலிருந்து எடுக்கப்பட்டவர்கள், ஆனால் தேவனை விட்டு விலகி நிற்கும் உலகின் தன்மைக்கு உள்ளானவர்கள். ஆகையால் உலகின் எதிர்ப்புக்கு அவர்கள் ஆவார்கள். இம்மட்டும் ஆண்டவர் இயேசு அவர்களை பாதுகாத்து வந்தார். இப்பொழுது அவர் பிரியும் வேளை வந்தது. ஆகையால் அவர்களை பாதுகாத்து அருளும்படி, தீமை நின்று பாதுகாத்து கொள்ளும்படி பிதாவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே வேண்டுகிறார். அவர்கள் தம்மோடும் தந்தையோடும் ஒருமைப்பாட்டுடையவர்களாக ஒன்றாக இருக்கவும், தம்மால் அனுப்பப்பட்ட உலகினுள் தம் பணியை தொடர்ந்து செய்யவும் ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக ஆண்டவராகிய இயேசு அங்கே ஜெபிக்கிறார். அருமையானவர்களே, இந்த உலகம் தீமைகள் நிறைந்தது. தீமை நிறைந்த உலகில் மனுக்குலம் தீமைகளையே அதிகம் செய்கிறது. கேட்டின் மகனானவன் கெட்டுப்போனான், ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள் கெட்டுப்போகவில்லை என்று சொல்லி அங்கே சாட்சி கொடுக்கிறார். தீமையின் வழி விசாலமானது, அதில் நடக்கிறவர்களே அதிகமாக இருக்கிறார்கள். இடுக்கமான வழியை தெரிந்து நடக்கிறவர்கள் ஒரு சிலரே. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து தீமையிலிருந்து காக்க ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக தன்னுடைய பிதாவிடம் தந்தையிடம் வேண்டுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் சொல்லும் போது, நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன் என்று ரோமர் 7:18-19 படிக்கிறோம். மேலும் நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு என்று ரோமர் 12:21 அவர் சொல்லுகிறது நாம் கேட்க முடிகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்றும் மத்தேயு 5:39 நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நாமும் தீமையை நம்முடைய விசுவாசத்தினால் தவிர்த்து நன்மை செய்து பிறருக்கு இயேசுவின் அன்பை காட்டுவர்களாக இருப்போம். பணி வாழ்வில் வெற்றி அடைந்தவர்களாக, விசுவாச வாழ்வில் பற்றுறுதி வாழ்வில் வெற்றி அடைந்தவர்களாக காணப்படுவோம். எப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். உலகத்தை காக்கிற நம் ஆண்டவர் குறிப்பாக தன்னுடைய விசுவாசிகளுக்காக இன்னும் பிதாவினிடத்திலே பரிந்து பேசி மன்றாட்டு செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். ஜெபம் செய்வோமா?
அன்புநாதர் இயேசு கிறிஸ்துவே, உம்மை சார்ந்த எங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையின் பணியும் அது நிறைவு தரும், வெற்றி தரும், அதிலே ஜெயம் உண்டு என்று சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு நீர் கொடுக்கப்பட்டுள்ள பணிகளிலே உண்மையும் உத்தமமாக இருக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் அங்கே பிரதிபலிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. அதே போல எங்களுடைய விசுவாச வாழ்விலும் நாங்கள் வெற்றி அடைந்தவர்களாக, தீமையை நன்மையினால் வென்றவர்களாக, நீர் எங்களுக்காக வேண்டிக் கொள்வதனால் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் தீமையிலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்படுகிறோம் என்று சொல்லி ஒருமுறை கூட ஞாபகப்படுத்தி தந்ததற்காக உமக்கு நன்றி. அப்படி எங்கள் மேல் விசுவாசமாய் உம்மேல் பற்றுறுதி வைத்திருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவர் மீதும் நீர் அன்பு கொண்டு எங்களுக்காக வேண்டிக் கொள்கிறதுக்காக நன்றி. அந்த ஜெபம் ஒவ்வொரு நிமிடமும் கேட்கப்படுகிறது, நாங்கள் பாதுகாக்கப்படுகிறோம். வெற்றி உறைந்த வாழ்விலே உம்மை சார்ந்த எங்களுடைய பணியிலும் எங்களுடைய விசுவாச வாழ்வில் தொடர்ந்து முன்னேற உதவி செய்யும். எல்லா துதி கன மகிமை மக்கே இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.